சரி, இதோ அந்த மாதிரி ஒரு நேரேஷன். 6 மாசம் ஜெயில விட்டு வெளியே வந்தப்புறம் சாங்யோ, வான் ஜூன், சன்யோங் 3 பேரும் மறுபடியும் சுதந்திர காத்தை சுவாசிக்கிறாங்க. கூடவே நம்ம வு சோல் வேற. ஜெயிலுக்குள்ள கஷ்டப்பட்டு இருந்தப்ப வந்த விசுவாசம் அவங்கள பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஒன்னாக்கிடுச்சு. ஒன்னா சேர்ந்து அவங்க வாழ்க்கைய புதுப்பிக்க பாக்குறாங்க. பழைய இருட்டான வாழ்க்கைய விட்டுட்டு வெளியே வர ட்ரை பண்றாங்க. நம்ம சாவு சோல் பழையபடி ஒரு ஜிம்முல வேலைக்கு சேர்ந்துட்டாரு. யாரு கூட தெரியுமா? நம்ம ஜோ சாங்யோ கூட. 2 பேருக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணுங்கிற வெறி அப்படியே இருக்குது. வான் ஜூன் கஷ்டப்பட்டு பில்டிங் சைட்ஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டே ஈக்குவிவலன்சி எக்ஸாம் படிக்கிறான். ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க போராடிட்டு இருக்கான். அதே நேரத்துல சன்யோங் தன்னோட பழைய கனவை நினைவாக்கி ஒரு பிட்சா ஃபுட் ட்ரக் ஆரம்பிச்சிட்டான். இப்ப அதுதான் அவனோட பெருமை. இப்படி எல்லாரும் முன்னேறி போனாலும் நம்ம வு சோல் தன்னோட ரூட்ஸ் மறக்கவே இல்லை. அடிக்கடி அவனோட மென்டர் டியூன் பார்க்க ஜெயிலுக்கு போறான். அடேங்கப்பா, நம்ம ஜிம் ஜாப்ல இருந்துகிட்டு டியூன் சொல்லி கொடுத்த ட்ரைனிங் மறக்காம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரான் நம்ம ஆளு. ஆனா ஒரு காலத்துல டியூன் என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த சண்டையெல்லாம் வேணாம், விட்டு தொலைடா உல். சுக்சானோட கேங்ஸ்டர்ஸ் உன்னை சும்மா விடமாட்டாங்கன்னு பயந்து சொன்னாரு. ஆனாலும் நம்ம உள்ள இருக்காரு, அவர் யாரு பேச்சையும் கேட்கிற ஆளா? அவர் என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாருன்னு டியூன் நல்லாவே தெரியும். கடைசியில அவர் என்ன பண்ண முடியும்? கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு எந்த பிரச்சனையும் உள்ள தேடி வராம இருக்கணும்னு வேண்டிக்க வேண்டியதுதான். உள் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அவனோட வழியில தான் போவான்னு டியூன் நல்லாவே தெரியும். அந்த 6 மாசத்துல அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கசப்பான உண்மையை கத்துக்கிட்டாங்க. ஜெயில இருந்து வந்தவங்கள இந்த உலகம் எப்படி பாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பழைய கிரைம்ஸ் எல்லாம் ஒரு கருப்பு கிளவுட் மாதிரி அவங்கள சுத்திட்டே இருந்துச்சு. தினமும் அவங்களுக்கு கோல்ட் ஸ்டேர் சேம், க்ளோஸ் டோர் சேம் தான் கிடைச்சது. ஆனா இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவங்கள இன்னும் நெருக்கமாக்கிடுச்சு. இதே மாதிரி கஷ்டப்பட்டவங்க தான் நமக்கு உண்மையா இருப்பாங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சது. ஒருத்தருக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை எதிர்த்து நிக்க அவங்க ரெடியா இருந்தாங்க. ஜெயில அவங்க கட்டின ட்ரஸ்ட் ஒரு சாலிட் நம்பிக்கை மாதிரி அவங்கள வழி நடத்துச்சு. அடேங்கப்பா, அவங்க நின்னுக்கிட்டு இருந்த அந்த கிரவுண்ட் இருக்கே, அதாங்க அவங்கள தாங்கி பிடிச்சு வெளியே வச்சிருந்துச்சு. ஆனா நம்ம ஊல் இருக்கானே, ஒரு நாள் கூட ட்ரைனிங் மிஸ் பண்ணவே இல்லைங்க. சொல்ல போனா சண்டையில இன்னும் வெறி பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். ஒரு ஷார்க் மாதிரி எப்ப பாரு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் பொழைக்க முடியுங்கிற மாதிரி டியுன் அவனுக்கு கத்து கொடுத்ததே அப்படிதான். எப்பவும் ஃபார்வர்ட் அப்பாரு, நிக்கவே கூடாது, பொழைக்க எப்பவும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இரு. ஒரு ஆஃப்டர்நூன் ஜிம்ல வு சோல் ஷீங்யோவும் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ சானியுன்னு ஒரு MMA ஃபைட்டர் வந்தான். சானு யாராச்சும் கூட ஸ்பார் பண்ண ஆள் வேணுமாம். ஆனா அவன் ரொம்ப ரஃபா இருப்பானாம். அதனால அவனோட கசின் அவனை மேனேஜ் பண்றவன் அடி வாங்கிட்டு இருந்தானாம் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக. உடனே அந்த கசின் வேற யாரையோ கை காமிச்சானாம். அந்த அன்லக்கி பர்சன் யாரு தெரியுமா? நம்ம வு சோல் தான். முதல்ல அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன்னா அவனுக்கு ட்ரபிள் என்னன்னு தெரியும். ஆனா சங்கு ப்ரோல சான்ஸ் வாங்கி தர ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன உடனே யோசிக்காம கிளவ்ஸ் போட்டுட்டான். ஸ்பாரிங் மேட்ச் பயங்கர ஷோடவுனா மாறிடுச்சு. கடைசில ரிஸ்ட் ஸ்ப்ரெயினோட போயிட்டான். இந்த மெஸ்ஸால வூலும் சாங்யோயும் அவங்க வேலையை ஜிம்ல இழக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஐயோ, அடேங்கப்பா. வீட்டுக்கு போற வழியில ஈவினிங் நேரத்துல வோல்கன்னுல டக்குன்னு பட்டது யாருன்னா நம்ம டபிள்யூ ஜூன் டோங்கன்ங்கிற ஆளு கூட பேசிட்டு இருந்தான் பாருங்க. டோங்கன்னா சாதாரண ஆள் இல்லைங்க. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி டபிள்யூ ஜூன் வச்சு செஞ்ச ஆளுங்க லிஸ்ட்ல முக்கியமான பேரு. ஜெயில இருந்து வந்ததும் டபிள்யூ ஜூனோட ஒரே குறிக்கோள் என்னன்னா, யாரையெல்லாம் கஷ்டப்படுத்தினானோ அவங்கள தேடி போய் சாரி சொல்லணும்னு ஒரு நோட்டு போட்டு யாரு பேரையும் விட்டுறக்கூடாதுன்னு பார்த்து செஞ்சான். சும்மா சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா என்ன? மனசுல இருக்கிற காயம் ஆறவே இல்ல. இன்னும் நிறைய பேரு வஞ்சத்தோடயே இருந்தாங்க. ஈஸியா மன்னிக்கிற மாதிரியே இல்ல. அந்த டென்ஷனான மீட்டிங்க்கு அப்புறம் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண டபிள்யூ ஜூன் நம்ம ஊவை இழுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த சேயோங்கோட பிட்சா ட்ரக் கிட்ட ஒரு சின்ன பிராங்க் பண்ணலான்னு போறான். ஜெயில எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தாங்க. டபிள்யூ ஜூன் சேயோங்கும் ஒரு நாள் கூட சண்டை இல்லாம சின்ன டீஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. இத பாருங்களேன், சியுங் யோங்குக்கு ஒரு பெரிய குழப்பம். வஞ்சூன் மாதிரி ஒரு ஆளுக்கு எப்படி இவ்வளவு அழகா ஒரு சிஸ்டர் இருக்க முடியும்னு மண்டைய சொரிஞ்சுக்கிட்டு யோசிப்பான் பாருங்க. சன்யோங் லுக்ஸ பத்தி ஜோக் பண்ண ஆரம்பிச்சதும் டபிள்யூ ஜூன் சோலை வச்சு யார் அழகுன்னு செட்டில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டான். நல்ல வேலைங்க.
ஜி சரியான நேரத்துல வந்து வூசோல அந்த ஆக்வர்ட் சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்தினா. அவ வூசோலோட ஓல்டு கிளாஸ்மேட். அது மட்டும் இல்லாம 1 ஜூன் எக்ஸாமுக்கு படிக்க ஹெல்ப் பண்ணிருக்கா. அந்த நைட்ல எல்லாரும் சேர்ந்து ஜாலியா சிரிச்சு பேசி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. செம்ம கலாட்டா பண்ணிருக்காங்கப்பா. சும்மா சொல்லக்கூடாது பாஸ். நேரம் போறதே தெரியாம 2 பேரும் ஜாலியா இருக்காங்க. ஆனா அதே சிட்டில ஒரு கிரிமினல் கும்பல் வேற வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு நைட் லைஃப் ஸ்பாட் மாதிரி ஒரு இடம், ஆனா உள்ளுக்குள்ள கும்மாங்குத்து. அதை நடத்துறது யாரு தெரியுமா? யூ யாங். அதே ஆள்தான் ஒரு காலத்துல சுக்சோனை தன்னோட குரூப்ல சேர்த்துக்கிட்டான். இப்ப யூ யாங் என்ன பண்றான் தெரியுமா? இல்லீகல் அண்டர் கிரவுண்ட் பைட்ஸ் லைவா கேம்பஸ்க்கு ஸ்ட்ரீம் பண்ணி காசு பாக்குறான். அந்த நைட்டு ஒரு பெரிய பிரச்சனையே வந்துடுச்சு. யூ யாங்கோட ரைட் ஹேண்ட் என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரு ஃபைட்டருக்கு வர முடியலையாம். அது யாரு தெரியுமா? சு. வோல் அவனை ஜிம்ல பஞ்ச் பண்ணி அனுப்பினான்ல, இன்னும் வலி போகலையாம். கூட்டத்தை ஏமாத்த விரும்பாத யூ யாங் தானே களத்துல இறங்குறான். அவன் உள்ள வந்ததும் எல்லாரும் அவனுக்கு பெட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனோட ரூத்லெஸ் ரெபுடேஷன் அப்படி. அந்த ஃபைட்டர் யூ யாங்க பார்த்ததும் பயந்துட்டான். யூ யாங் என்ன சொன்னான் தெரியுமா? 30 செகண்ட்ஸ்ல ஒரு பஞ்ச் பண்ணினா அவனோட எல்லா டெப்ஸையும் கிளியர் பண்றேன்னு சொன்னான். ஆனா அது ஒரு டிராப். யூ யாங்கோட பவர் காட்டத்தான் அப்படி செஞ்சான். கொஞ்ச நேரத்திலேயே அவனை அடிச்சு நொறுக்கிட்டான். சும்மா டஸ்மாஸ் மாதிரி இருந்தான் பாஸ். வலுவான தசைகள், தீ வெடித்தல். போட்டி முடிஞ்சதும் யோங் சோனுவை இழுத்துட்டு வந்து ஏன் ஃபைட் ஸ்கிப் பண்ணனன்னு கேட்டான். மனுஷன் வெறித்தனமா இருந்தான் பாருங்க. சூ ஒரு வழி சொன்னான். என்ன வழி தெரியுமா? அவன் மேனேஜர் கொதிக்கிற சூப் பானைக்குள்ள கைய விட்டு 10 செகண்ட்ஸ் அமைதியா இருக்கணுமாம். அடப்பாவி, ஆனா என்னாச்சு? மேனேஜர் கத்தன கத்துல அவ்வளோதான் முடிஞ்சது கதை. யாங் அவங்க ஃபைனல் பிரைஸ் கொடுத்தான். மைனஸ் மரணம். யோ ஓ யூன் எதுக்கு பயந்தானோ அது நடந்துருச்சு. கேனன் என்ன பண்ணான்னு பாருங்க. சுனோங்கு அவுட் ஆஃப் ஆக்ஷன் பண்ணது யாருன்னு தோண்டி எடுத்துட்டான். யோங் குக்கு பழைய நினைவுகளை கிளப்பி விட்டுட்டான். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம யோங் வுசோல் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு நேரா அங்க போயிட்டான். அவ்வளவுதான் மக்களே. விட்டுட்டு போன ஸ்டார்ம் திரும்பவும் வந்துச்சு. அதுவும் பயங்கரமா. இதுதான் அவங்க ஃப்ராஜைல் ஃப்ரீடம் கான டெஸ்ட். பழைய ஸ்கார்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எதிர்காலத்துக்காக ஃபைட் பண்ணுற நேரம் இது. இதுதான் ஷாக் தி ஸ்டார்ம். வழியில யோங் சட்டன்னு நின்னதால ஒரு மோட்டார் சைக்கிளிஸ்ட் கோவப்பட்டான். அதுக்கு யோங் என்ன பண்ணான்னு பாருங்க. ஒரு புடி போட்டான் பாருங்க அந்த ரைடர். அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிட்டான். வி ஃபவுண்ட் வுசோல். அடங்கப்பா. யூ யோங் அவனுக்கு ஒரு ஸ்பாட் கொடுத்தான். என்ன நடக்குமோ? அவனுடைய கேங்கா ஊ யோசிச்சு கூட பார்க்காம முடியாதுன்னு சொல்லிட்டான். சுக்சான் மாதிரி இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டான். தன்னோட ஸ்கில் தப்புக்காக யூஸ் பண்ண மாட்டேன்னுட்டான். சரியான வழியில போகணும்னு முடிவுல இருந்தான். ஆனா யோங் விடுற மாதிரி இல்ல. வூல பெரிய வேல்யூ இருந்ததால பின்வாங்க பிளான் இல்ல. அடுத்த நாள் வூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட GYMல ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தப்போ ஜிஹி ஒரு பிரெக்னன்ட் உமன் பாக்குறான். அவளுக்கு ஹெல்ப் தேவைப்படுற மாதிரி இருந்தது. உடனே மத்தவங்களுக்கு உதவி செய்யற ஜி யோசிக்காம இறங்கிட்டான். ஆனா அந்த உமன் ஷிர்ஹியான் யூ யோங்கோட பிளான்ல ஒரு பார்ட் ஜிஹிய ட்ராப் பண்றதுதான் அவளோட ஜாப். வூ சோல் யோங்கோட பிடியில மாட்டுறதுக்கான தூண்டில். கொஞ்ச நேரத்திலேயே ஜிஹிவோட போன் வூ சோல் கால் பண்ணுது. அவளோட வாய்ஸ்ல இருந்த பயமும் பேக்ரவுண்ட்ல இருந்த வித்தியாசமான சத்தமும் ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லுது. அவனோட கிட் ஃபீலிங் யூ யோங் காட்டுது. சீக்கிரமே ஜிஹிவோட லொகேஷனோட மெசேஜ் வருது. பயமும் அவசரமும் ஓல்ல வெள்ளம் மாதிரி பரவுது. அப்போவே அவளை தானே காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டான். அது தன்னோட பேர்டன்னு ஃபீல் பண்ணான். ஆனா ஒரு ஜூன் அவனை தடுத்து நிறுத்திட்டான். இதுல நீ மட்டும் இல்லன்னு வூ அவன் ஞாபகப்படுத்துறான். நீங்க 2 பேரும் பிரதர்ஸ். எவ்வளோ பெரிய டேஞ்சரா இருந்தாலும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. இருட்டிருச்சு. அவங்க சீக்கிரமே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஒரு பரிதாபமான வெறிச்சோடனை இடம் நிழல்களால் விழுங்கப்பட்டது. நேரத்தை வீணாக்காம அதிக இடத்தை கவர் பண்றதுக்காக பிரிஞ்சு போயிட்டாங்க. வூவும் ஒரு ஜுன்னும் ஒரு பாதைக்கு போனாங்க. சுன்யோங் சாங்யோவும் இன்னொரு பக்கம் போனாங்க. ஏதாவது லீட்ஸ் கிடைச்சா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆகல. ஒரு பழைய பில்டிங்குள்ள ஜியோட போன் ரிங் ஆகிற சத்தம் வூ கேட்டுச்சு. அவளை 2 men நெருங்கி வர்றத பார்த்ததும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவனை அடிச்சு தூக்கிட்டான். ஆனா அது ஒரு செட்டப். கொஞ்ச நேரத்துல யூ யோங்கோட ஆளுங்க எல்லா பக்கத்துல இருந்தும் வந்து சூழ்ந்துட்டாங்க. தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருந்தாங்க. செய்யோங்கம் சாங்யோவும் அவங்க பிடிபடுறத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட தூக்கிட்டு போற வண்டியை வேகமா ஃபாலோ பண்ணாங்க. வூ கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு சேர்ல கட்டி வச்சிருந்தாங்க.
கயிறு எல்லாம் தோலை கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு முன்னாடி யூ யோங் நின்னுட்டு இருந்தான், ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டே. யூ யோங் புருவோட கண்ணை மூடி ஒரு கொடூரமான மைண்ட் கேம்குள்ள போக போறதா வார்னிங் பண்ணான். அந்த பிளைண்ட் ஃபோல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் புயோவோட ஹார்ட் அப்படியே மூழ்கி போச்சு. அங்க ஒரு ஜுன்னும் ஜியும் கட்டப்பட்டிருந்தாங்க. ஐயோ பாவம், அவன மாதிரியே எல்லாரும் நிர்கதியா நிக்கிறாங்க. அப்போதான் யாங் கராரா சொன்னான், வூ, நீ எனக்கு எதிரா நின்னதுக்கு இது தண்டனை. வூ சோலை ஒரு கொடூரமான சாய்ஸ் தள்ளிட்டான். 2 ஃப்ரெண்ட்ல யாரோ ஒருத்தர் தான் பொழைக்க முடியும். யாரை தேர்ந்தெடுக்க போறேன்னு கேட்டான். யூ யோங் ஷிர்ஹியானை எக்ஸிகியூஷன் பண்ணி ஒவ்வொரு மோமெண்ட்டையும் ரெக்கார்ட் பண்ண சொன்னான். அப்புறமா அங்கிருந்து போயிட்டான், வூ சோலை வேதனையில தவிக்க விட்டுட்டு. வூ டெஸ்பரேட் ஆகிட்டான், ஒரு இம்பாசிபிள் டிசிஷன்ல மாட்டேன்டான். ஆனா ஷிர்ஹியான் யூ யாங் மாதிரியே இரக்கமில்லாம 10 செகண்ட்ஸ் தான் டைம் கொடுத்தா. அதுக்குள்ள முடிவு எடுக்கலைன்னா எல்லாரையும் கொன்னுடுவேன்னு மிரட்டினா. பயத்துல உறைஞ்சு போன வூ சோல் என்ன பண்றதுன்னு தெரியாம டபிள்யூ ஜூன் கிட்ட உதவி கேட்டான். ஆனா ஷிர்ஹியான் அவன் வார்த்தைகளை மாத்தி டபிள்யூ ஜூனை சாக தேர்ந்தெடுக்க சொன்னதா சொன்னா. கொஞ்சமும் தயங்காம வூ ஜூனை கத்தியால குத்தி கருணை இல்லாம நடந்துகிட்டா. எல்லா ஆட்ஸம் எதிரா ரத்தம் சொட்ட சொட்ட டபிள்யூ ஜூன் கயிறை அறுத்துட்டு அவனோட ஸ்ட்ரெங்த் எல்லாம் போட்டு ஷிர்ஹியானை தாக்கினான். அப்புறம் வூ சோலையும் ஜிஹியையும் விடுவிச்சான். 3 பேரும் கட்டிடத்துக்குள்ள வேகமா ஓடினாங்க. ஆஹா, என்ன பரபரப்பு! அடேங்கப்பா, வெளியில போக வழி இல்லாம மாட்டிக்கிட்டாங்களே. ஆனா எஸ்கேப் ஆகிறது சாதாரண விஷயம் இல்ல பாஸ். ஷிர்ஹியான் உடனே ஆளுங்களை கூட்டிட்டு விரட்டுறா. வுல் புஜுன் செம ஃபைட்டு, அடி பின்னி எடுக்கிறாங்க. தக்ஸ் எல்லாம் டவுன். ஆனா மூர் திரும்ப திரும்ப ஆளுங்களை அனுப்புறான். ஐயோ, இது சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்ச டபிள்யூ ஜூன் வூல்ட் ஜிஹிய புடிச்சிட்டு ஓடச் சொல்லி தான் ஒருத்தனை சமாளிக்கிறேன்னு சொல்றான். என்ன தைரியம் பாருங்க! அதே நேரம் வூ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா. வெளியில யோங்கோட ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் என்ட்ரி கொடுக்கறாங்க. சயோங் கும் ஷிங் யோப் பூம். சாங்யோ முந்திக்கிட்டு ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்ல தக்ஸ கிழிச்சு தொங்க விடுறான். எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியை உண்டாக்க வூ உள்ளார போய் டபிள்யூ ஜூனை கூட்டிட்டு வரான். வூ சோல் உள்ள போய் பார்த்தா ஷாக் ஆயிட்டான். டபிள்யூ யூன் எல்லா எதிரியையும் அடிச்சு காலி பண்ணிட்டான். ஆனா அவனோட பாடி ஃபுல்லா குத்து, ரத்தம் தெரிக்குது. தாமதிக்காம எல்லாரும் தப்பிச்சு ஓடுறாங்க. டபிள்யூ ஜூன் ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு டைம் முடிஞ்சதுன்னு தெரிஞ்சு போச்சு. தன்னோட கடைசி மூச்சுல வூ சோலை எப்படியாவது கீப் பண்ண சொல்லிட்டு அப்படியே போய் சேர்ந்திட்டான். சத்தமாக அழும் முகம், சத்தமாக அழும் முகம், சத்தமாக அழும் முகம். அடேங்கப்பா, கோயிங் டு ஃபினிஷ் பண்ணணும்னு ஆரம்பிச்சு அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சானே. ஆனா அவன் ஜர்னி முடியறதுக்குள்ளேயே போயிட்டானே. வூச்சோல் பக்கத்துல இருக்கும்போது அமைதியா செத்து போயிட்டான். அடுத்த நாளே வோல் ஃபியூனரல் ஹோம்ல நின்னுட்டு குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ யுன்ஜின் வந்தா பாருங்க. வூஜூனோட சிஸ்டர் வூ சோல திட்டி தீர்த்தா. ப்ரோவோட சாவுக்கு நீதான் காரணம்னு கத்திட்டா. அந்த வார்த்தைகள் வூ சோல அப்படியே குத்தி கிழிக்கிற மாதிரி இருந்துச்சாம். அதை பார்த்த சுன்யோங் வூ சோல தனியா கூட்டிட்டு போய் சமாதானம் பண்ணாரு. வூஜூன் உன்னை மீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொன்னானாம். உங்க பாண்டிங் அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சாம். இதெல்லாம் உன் தப்பு இல்ல, நீ தனியா கஷ்டப்படாதேன்னு சொன்னாரு. இதை கேட்டதும் யுன்ஜின் கண்ணு திறந்த மாதிரியாச்சு. வூ சோல குறை சொல்றது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டா. ஆனா இங்க வேற ட்விஸ்ட். ஜிகி ஃபியூனரல் ஹோம்ல ஏதோ தப்பா நடக்கிறத நோட் பண்ணிட்டா. அம்மா கிட்ட பேசும்போது யூ யோங்கோட ஆளு ஸ்கார் அங்க சுத்திட்டு இருந்தானாம். ஒரே டென்ஷனா இருக்கே. அட ராமா, அவ என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சுக்க அமைதியா அவன் பின்னாலேயே போனா பாருங்க. கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா? டபிள்யூ ஜூன் கேஸ ஹேண்டில் பண்ற காப் யாரு யூயோங் கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்திருக்கான். அப்பப்பா, இதுவே கொடுமையா இருக்குன்னு பார்த்தா யோங் வேற என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? வூவ கலாய்க்கிற மாதிரி ஃபியூனரல் ரீத் அனுப்பி டபிள்யூ ஜன் சாவ ஒரு சிக் ஜோக் ஆக்கிட்டான். ஐயையோ! துக்கத்துல முழுகி போய் வூல் ஒரு நோட் புக் வச்சுக்கிட்டு டபிள்யூ ஜூன் யாரெல்லாம் கஷ்டப்படுத்திருக்கானோ அவங்க பேரெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு விஷயம் அவனுக்கு தெரியல, அவன் பேருமே அந்த லிஸ்ட்ல இருக்குன்னு. ஜெயிலில் டபிள்யூ ஜூனால பாதிக்கப்பட்டவன் தான் இவனும். டபிள்யூ ஜூன் சாரி சொல்ல முடியாம போயிட்டாலும் வூ சோல் அந்த பழைய வழியெல்லாம் மறந்துட்டான். யாங் இன்னும் வெளியில இருந்துகிட்டு அவங்கள மிரட்டிக்கிட்டும் கிண்டல் பண்ணிக்கிட்டும் இருக்கான். அதனால வூ சோல் திருப்பி அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆச்சரியமா யுன்ஜினி அவங்க அண்ணனுக்கு ரிவெஞ்ச் வாங்க துடிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நிக்கிறா.
சியாங் அவளை போகாம தடுக்க பாக்குறான். இந்த பிளான் ரொம்ப டேஞ்சரஸ்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் ரத்தம் சிந்த வேணாம்னு நினைக்கிறான். ஆனா இன்ஜின் சாதாரண பொண்ணு இல்லைங்க. ஒரு ஸ்கில்ட் MMA ஃபைட்டர், அதுவும் ஷார்ப் கிக் பாக்ஸிங் மூவ்ஸ் எல்லாம் தெரிஞ்சவ. அவ கூட நிக்க ரெடியா இருக்கா. ஒன்னா சேர்ந்து யூ யோங் அவங்கள கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ண வீடியோ எடுத்து வச்சிருந்ததை நினைவுபடுத்திக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜ் திருட அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அதுதான் யூ யோங்க கீழே இறக்க அவங்களுக்கு கிடைக்க போற ப்ரூஃப். ஒரு சீப் போன் கேமராவை ஒளிச்சு வச்சுக்கிட்டு அடேங்கப்பா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல அவங்க தேடி போறாங்களாம் ஒரு பிராட்காஸ்ட் ரூம். அதுல தான் அந்த கீ ரெக்கார்டிங்ஸ் இருக்குதாம். யூனேனே ஒரு டெலிவரி ஒர்க்கரா நடிச்சு யூ யோங் கிட்ட ஒரு ஃபேக் பேக்கேஜ் கொடுக்கறா. மத்தவங்கலாம் ரூம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சதும் ஸ்ட்ரைக் பண்ண கியரப் ஆகுறாங்க. ஆனா அவங்க வெயிட் பண்ணல. சுன்யோங் கின் பிட்ஸா ட்ரக் வெடிக்கிற மாதிரி வயர்ட் பண்ணிருக்காங்க. யூ யோங்கோட பேஸ்ல இருக்கிற கார்ட்ஸ் லாம் கேஆஸ்ல சிக்கிறாங்க. அந்த பிளாஸ்ட் சோல்க்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஓபனிங்கா அமைஞ்சது. ஆமாங்க, அவங்கள விட எதிராளிகள் ரொம்ப அதிகமா இருந்தும் தயங்காம சார்ஜ் பண்ணி உள்ள போறாங்க. அவங்களோட டைட் டீம் ஒர்க் பலன் கொடுக்குது. யூ யோங்கோட ஆளுங்களை ஒன்னொன்னா போட்டு தள்ளி உள்ள போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் என்ன அடுத்த ஸ்டெப் டைம்? வு தனியா போய் அந்த ரெக்கார்டிங்ஸ் தேட ஆரம்பிக்கிறான். மத்தவங்க அந்த அட்டாக் பண்ண வந்து தடுக்கிற கும்பலை சமாளிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல வூவலுக்கு பிராட்காஸ்ட் ரூம் ஈஸியா கிடைச்சிடுச்சு. ஆனா அவனுக்கு வேண்டிய ரெக்கார்டிங் அங்க இல்ல. யூ யோங் இவன் வருவான்னு தெரிஞ்சு முன்னாடியே அதை நகர்த்திட்டான். வெறுப்பேத்துறதுக்காக வூசோல் தேடி வந்த ஃபுட்டேஜ் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல போட்டு அவனை கலாய்க்கிறான். சிரிச்சுக்கிட்டே வூசோலுக்கு சேலஞ்ச் விடுறான். முடியும்னா வந்து எடுன்னு. ஓஹோஹோ, அப்படியே பாருங்க. அங்க வூசோலோட 3 ஃப்ரெண்ட்ஸ் எப்பா யூ யோங் ஓட ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் கூட பயங்கரமான சண்டையில மாட்டிட்டாங்க. அடேங்கப்பா. யூன் ஜீனே ஆஷிர் ஹியான் கூட கிக் பாக்ஸிங் வச்சு ஸ்ட்ரீட் டாக்டிக்ஸ் தூள் கிளப்புறா. சும்மா அதகலம் பண்ணுறாளே. சாங் யோவா கேனன் கூட மோதுறான். கேனன்னா சும்மாவா ஒரு டவரிங் ப்ரூட் கிரஷ் பண்ற பவரோட நிக்கிறான். செம்ம ஃபைட்டா போயிட்டு இருக்குது. அதே நேரத்துல செயோங் ஸ்கார் கூட சண்டை போடுறான். ஆனா ஸ்கார் காரன் என்னன்னா டர்ட்டி ஃபைட் பண்றான் மறைச்சு வச்சிருக்கிற பிளேட்ஸோட. உஷ். திரும்ப பிராட்காஸ்ட் ரூம்ல வூசோல் இறுதியா யூ யோங்க நேருக்கு நேரா பாக்குறான். அவன் என்னன்னா எல்லாத்தையும் ஜோக் மாதிரி எடுத்துக்கிறான். யூ யோங் சாதாரணமா அந்த ரெக்கார்டிங் அவன் கையில கொடுத்துட்டு ஜில்லுன்னு வார்னிங் வேற கொடுக்கறான். உன் ஃபேமிலி தான் அடுத்துன்னு. இன்னும் பெயின் இருக்குதாம். ஐயோ, ஃபேமிலி ஒரு த்ரெட்டா? வூசோல் கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அப்படியே யூ யோங் மேல பாய்ஞ்சான் ரா ஆங்கர்ல. ஆனா யூ யோங் வேற லெவல்ல இருக்கான். அவன் ஸ்கில், அவன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்படியே காட்டுது. முதல்ல வூசோல்ல ஈஸியா ஓவர் பவர் பண்ணிட்டான். அவன் சமாளிக்கவே திணறிட்டு இருந்தான். வெளியில பிராட்காஸ்ட் ரூம் வெளியே செயோங், சாங் யோப், யுன்ஜின்லாம் அவங்க ஆப்போனன்ட்ஸ் கூட செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா இல்ல பாஸ். ஆஹா, என்ன ஒரு ட்விஸ்ட் பாருங்க. ஆனா அந்த தந்திரமும் அந்த விடாமுயற்சியும் கடைசியில ஜெயிச்சுதுங்க. இவங்களோட டாப் ஃபைட்டர்ஸ் எல்லாம் தூக்கி அடிச்சுட்டாங்க. அடேங்கப்பா. அதுக்குள்ளே ஊல் என்னடானா விழவே மாட்டேங்கிறான். ஒன்ஜுன் நினைவுகள் எல்லாம் அவனை உசுப்பேத்தி புது நெருப்பை கொடுக்குது. திருப்பி வந்து யூங்க கார்னர் பண்ணி தரையில போட்டு மிதிக்கிறான் பாருங்க. ஆனா யூ யோங் மின்னல் வேகத்துல எந்திரிச்சு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். மாத்தி மாத்தி குத்துன்னு குத்தி ஒருத்தர் யாரு முதல்ல உடைஞ்சு விடுறதுன்னு பாக்குறாங்க. சண்டை அப்படியே காட்டுத்தீ மாதிரி பரவுது. ஒவ்வொரு பஞ்சஸும் கிக்ஸும் பயங்கரமா இறங்குது. கடைசியில வு யூ யோங்கோட கையை இறுக்கி பிடிச்சு ஒரு நொடிச்சுன்னு முறிச்சிட்டானே. வலி தாங்காம கோபத்துல யூ யோங் எகிரி குதிக்க உயரமான கட்டிடத்தோட விளிம்பில தள்ளாடினான் பாருங்க. ஆனா வூசோல் கடைசி நிமிஷத்துல அவனை புடிச்சு இழுத்து காப்பாத்திட்டான். மூச்சு வாங்கின யூ யோங் வூசோல் தன்னை மன்னிச்சதுக்கு வருத்தப்படுவான்னு கத்தினான். ஆனா வூசோல் அசரல. தான் யூ யோங் மாதிரி இல்ல, மனுஷங்களை டாய்ஸ் மாதிரி உடைக்க மாட்டேன்னு சொன்னான். என்ன நடந்தாலும் சரி, மனுஷ தன்மையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு உறுதியா நின்னுட்டான். அந்த வார்த்தைகள் தான் யூ யோங்க அடிச்ச அடிய விட பயங்கரமா அவமானப்படுத்திடுச்சு. அவனோட கர்வத்தையே உடைச்சு தள்ளிடுச்சு. பிளாஷ் டிரைவ் ஒன்னு அவன்கிட்ட இருக்கிறதால எல்லா ஆதாரமும் வூசோல் கையில இருக்குது. சம்ம ட்விஸ்ட். யூ யாங்ஸ் எம்பயர் தூள் தூளாக்கணும். அந்த ரெக்கார்டிங் கிடைச்சா யூ யாங் சிஎம்ஏ ராஜ்யமே காலி. அவனோட எல்லா கள்ளத்தனமும் வெளிச்சத்துக்கு வந்துடும். ஆஹா. அதுக்கப்புறம் ஊ ஜூன் டபிள்யூ ஜூன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த கிளம்பிட்டான். டபிள்யூ ஜூன் யாரையெல்லாம் கஷ்டப்படுத்தினானோ அவங்க எல்லாரையும் தேடி போய் அவனோட சார்பா மன்னிப்பு கேட்டான்.
எவ்வளோ பேரு மனசுல வடுவோட அவனை துரத்தி அடிச்சிட்டாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் வு ஜூன் டபிள்யூ ஜூன் மன்னிச்சிட்டாரு. அது யாரு தெரியுமா? நம்ம வூல் தான். எப்பா அவரு அந்த வலிய நினைச்சு கூட பார்க்கல. அப்புறம் டூ நைட் டன் ஜெயில போய் பார்த்து தான் இன்னும் சண்டை போட போறதையும் ஒரு MMA அத்லீட் வாழ்க்கையை துரத்த போறதையும் சொன்னான். அது மட்டும் இல்ல, டியூன் வெளியே வந்ததும் ரிங் அவனை எதிர்த்து சண்டை போடணும்னு ஆசைப்படுறதாகவும் சொன்னான். தன்னோட மென்டர் தகுதியான சிஷ்யன்னு நிரூபிக்கணும்னு அவன் வெறியோட இருந்தான். அடேங்கப்பா. அதே சமயம் யுயாங் டியூனோட ஜெயில் பிளாக் வந்து விழுந்தான். வூல் கஷ்டப்பட்டு எடுத்த எவிடன்ஸ் அவன் உள்ள தள்ளப்பட்டான். ஆஹா, கொஞ்ச நாள்ல வூல் MMA ரிங் ஏறணும்னு நினைச்சது நிஜமாயிடுச்சு. செப்டம்பர் நடக்க போற டோர்னமெண்ட் அவன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தான். ஆனா இந்த ஈவெண்ட் அவனோட 3 க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர போறாங்கன்னு அவனுக்கு தெரியாது. செம ட்விஸ்ட்.